90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸில் தான் இருக்காங்க. அவங்கனால ஒரு ப்ராஃபிட்டபிள் ஜேர்னிக்கு வரவே முடியறதில்ல. வெறும் 10%, சிபியோட கைடன்ஸ் படி பார்த்தீங்கன்னா 5%, இன்னும் கிளியராக சொல்லணும்னா வெறும் 2% தான் ப்ராஃபிட்டபிள் ஜேர்னியில் இருக்காங்க. மிச்சம் 98% இருந்து 95% வரைக்கும் லாஸில் தான் இருக்காங்க. என்னதான் உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைச்சாலும், என்னதான் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இங்கேருந்து இங்கே தான்ப்பா போகுது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலுமே, ஒரு சிலர்னால இங்கேருந்து இங்கே தான் போகுதுனாலும் அவங்கனால அந்த சின்ன லாஸ் கூட அக்செப்ட் பண்ண முடியாமல், லாஸ்ன்னு சொல்கிறத விட சின்ன புல் பேக் அதை கூட அக்செப்ட் பண்ண முடியாமல் லாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ லாஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வெல்கம் டு ட்ரேட் ரூம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்தாலும் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வரும். உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை பெட்டராக மாற்றுறதுக்கு எங்களோட முயற்சிகள் எப்பவுமே இருக்கும். ஸோ லாஸ் ஆகிறதுக்கான ஃபஸ்ட் காரணம் என்ன? செட்டப்பை ஃபாலோ பண்ணாதது. இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டப்பை ஃபாலோ பண்ணுவீங்க, அந்த செட்டப் படி எஸ்எல் ஹிட் ஆகும். ஸோ எஸ்எல் ஹிட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஓகே, இங்கே பை சைடு போனோம், எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு, இமீடியட்டாக செல் சைடு போயிடுவோம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இறங்கத்தான் போகுது அப்படின்னு செல் சைடு போயிடுவோம். ஸோ அப்பவும் லாஸ் ஆகும். அதாவது ரிவெஞ்ச் ட்ரேடிங். இதுதான் லாஸ் ஆகிறதுக்கான ஒரு முக்கிய பிரச்சனை. ஏன் இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் வருது? நம்மளோட எமோஷனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. ஒரு சின்ன ரெட் கலரை கூடயோ இல்லை ஒரு க்ரீன் ஆகிட்டு மறுபடியும் ரெட் ஆகுது அப்படின்னா அதையே பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, நல்லா டக்குன்னு ஒரு 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துருச்சு, 15 பாயிண்ட்ஸ் போன ஸ்பைக்கில் கீழே வந்துருச்சு. ஸோ -5 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 15 பாயிண்ட்ஸ் கிடச்சிதே, புக் பண்ணாமல் விட்டுட்டுமே அப்படின்னு இருப்பீங்க. ஸோ மறுபடியும் 10 பாயிண்ட்ஸ் போகும்போதே புக் பண்ணிடுவீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இங்கே லாஸை புக் பண்ணிடுவாங்க. லாஸை புக் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகும்போது ஹையை தாண்டும்போது பை பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணும்? ஆல்ரெடி உங்களுக்கு 15 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கொடுத்து 25 பாயிண்ட்ஸ் போகுது. நம்ம இங்கே பை பண்ணுறோம், ஆல்ரெடி 15 பாயிண்ட்ஸ் லாஸில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பை பண்ணோன்னே நம்மளால் 10 பாயிண்ட்ஸ் புக் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா 15 பாயிண்ட்ஸ் லாஸில் இருக்கும். நம்மளுக்கு தேவை 15 to 20 பாயிண்ட்ஸ் பர் டே இந்த மார்க்கெட் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்குது. ஸோ இங்கேருந்து 15 பாயிண்ட்ஸ் போகுது. ஆக்சுவலாக இங்கே பை பண்ணவங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஆனால் இங்கே பை பண்ணவங்களுக்கு இப்போ தான் 15 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ இன்னொரு 15 பாயிண்ட்ஸ் போயிடாதா, நம்ம லாஸ் கவர் ஆகி ஒரு மினிமம் ப்ராஃபிட்டுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. மார்க்கெட் என்ன பண்ணும்? திரும்பி வந்து உங்கள் எஸ்எல்லையும் தூக்கிடும். அதுக்கு இங்கேயே நீங்கள் ப்ராப்பரான எஸ்எல்லோட ப்ராப்பரான டார்கெட்டோட வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ட்ரேட் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக வந்திருக்கணும். ஸோ ரிவெஞ்ச் ட்ரேடிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? அதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஃபேஸில் ஒர்க் ஆகுதுங்க. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஃபேஸில் ஒர்க் ஆகுது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த டைமிங்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு லைவாக இந்த டைமிங்லலாம் எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த டைமிங்லலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அப்புறமா உங்களுக்கு இதில் எந்த டைமில் ட்ரேட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபேஸ் 1 அப்படின்றது 9:15 to 10:30, இல்லை நீங்கள் 11 கூட வச்சுக்கலாம். ஃபேஸ் 2ன்றது 11லேருந்து ஒரு 12:30 to 1, 12:30 to 1 கிட்டத்தட்ட. ஸோ இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது 10:30 வரைக்கும் வைக்கலாமா, 11 வரைக்கும் வச்சுக்கலாமா அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இங்கேயும். தென் ஃபேஸ் 3ன்றது 1லேருந்து 3:30 வரைக்கும். ஸோ இதுதான் இந்தியன் மார்க்கெட்டோட மேஜரான டைமிங். இதை இந்தியன் மார்க்கெட்டை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளோட டைம். ஸோ இதில் ஃபேஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் ஒரு ஹை வாலட்டிலிட்டி இருக்கிற டைமாக இருக்கும். மார்க்கெட்னால எடுத்தோன்னே ஒரு டைரெக்ஷனில் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் போகாது. ஸோ ஒரு பிகினராக இருக்கிற நீங்கள் ஃபேஸ் 1 அவாய்ட் பண்ணிக்கணும். நல்லா நீங்கள் உங்கள் லாக் புக்கை பார்த்தாலும் சரி,
நீங்கள் உங்கள் ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியை பாருங்கள். இந்த ஃபேஸ் 1லேயே நம்ம மேக்ஸிமம் லாஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் 2 ஃபேஸ் 3ல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மூவ் வந்திருந்தாலும் நம்மளால் அங்கே ட்ரேட் போட முடியாது. ட்ரேடவே போட்டாலும் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கேயே நம்ம லாஸ் லிமிட் 10%க்கு மேலே போயிருக்கும் ப்ராஃபிட் கேபிட்டலில். ஸோ அப்புறம் இங்கே எப்படி எடுப்போம் அப்படின்னு ஒரு ட்ரேட் எடுப்போம், ஒரு 1% ப்ராஃபிட் வரும். ஐயோ 1%ஆக வந்துச்சு, 10,000 லாஸ்லேருந்து 8,000 வந்துருச்சு, அப்பாடி கட் பண்ணுறாங்க அப்படின்னு கட் பண்ணிடுங்க. ஆனால் இது 20,000 கூட கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம மேக்ஸிமம் லாஸை 9:15லேருந்து 9:30க்குள்ளேயே போட்டுடுறோம். எஸ், ஆஸ் அ ட்ரேடர் நம்மளுக்கு ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஏர்ஜ் இருக்கணும், வெறி இருக்கணும், தப்பு இல்லை. பட் அந்த வெறி கரெக்டான பாயிண்டில் இருக்கணும். மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு, ஒரு ரெட் விழுந்துருச்சு செல் பண்ண, ஒரு க்ரீன் விழுந்துருச்சு பை பண்ணுன்னு இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு செட்டப், அந்த செட்டப்புக்கான டைமிங், இது ரெண்டையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி போடும்போது ஒரு ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிப்பீங்க, லாஸ் லிமிட் குறைய ஆரம்பிக்கும். அதுக்காக 9:15லேருந்து மார்க்கெட் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் 9:15லேருந்து மார்க்கெட்டை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கக்கூடாது, மார்க்கெட்டை பார்த்து பழகுவீங்க. எடுத்தனே லாஸ் பண்ணி பழகிட்டு 10:30க்கு ஐயோ லாஸ் ஆயிடுச்சு, நீ பார்த்தா பெரிய லாஸ் பண்ணிடுவோம் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ 9:15லேருந்து 10:30 11 வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கு, பையர்ஸ் எங்கே இருக்காங்க, செல்லர்ஸ் எங்கே இருக்காங்க, மார்க்கெட் என்ன மாதிரி மூவ்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குது, யாருக்கு இங்கே ப்ராஃபிட் அதிகமாக வருது, ப்ரீவியஸ் டேவோட பையர்ஸ் செல்லர்ஸ் என்ன ஆயிருக்காங்க அப்படின்லாம் இந்த ஃபேஸில் புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து 11 to 12:30. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா 9:15 ஓப்பன் ஆகும்போதே அவங்க ஒரு ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வச்சுருப்பாங்க. நேற்று மார்க்கெட் இங்கேருந்து இங்கே போயிருக்குது, ஸோ இங்கேருந்து இங்கே போகும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காலோ புட்டோ வாங்கணுன்னு ஓப்பன் ஆனோன்னையுமே 9:15லேருந்து 9:16க்குள்ளேயே வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அவங்க ஸோ அவங்க ஸ்டாப் லாஸ் என்ன, டிஃபால்ட்டாக பர் லாட் 30 பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்குன்னா 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், 90 பாயிண்ட்ஸ் டார்கெட், 60 பாயிண்ட்ஸ் டார்கெட் அப்படின்னு போட்டுட்டு வெயிட் பண்ணுவாங்க. பிகாஸ் த எக்ஸ்பர்ட், அவங்க மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதோட வால்டிலிட்டி ஃபேஸை புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுறாங்க. பட் ஆஸ் எ பிகினர் நம்மளால் அதை பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த 10 பாயிண்ட் லாஸை பார்க்குறக்கு கூட நம்மளுக்கு மனசில் தைரியம் இல்லை. 10 பாயிண்ட் லாஸ் வரும், எக்ஸிட் ஆயிடுவோம், ஒன்றா புட்டு வாங்குவோம், இல்லை மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகும், மறுபடியும் இன்னொரு 10 பாயிண்ட் லாஸ் பண்ணுவோம், எக்ஸிட் ஆயிடுவோம், அப்புறம் மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் போகுது அப்படின்னு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். பட் மார்க்கெட் நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ண டைரக்ஷனில் தான் போகும். பட் வால்டிலிட்டினாலையும் எஸ்எல் ஹண்டிங் ப்ராசஸ்னாலையும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 20 பாயிண்ட் நம்மளை அங்கே வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ -20 பாயிண்ட்ஸ் போயிட்டீங்க, நீங்கள் வேகமாக போட்டு 10:30க்குள்ளே -20 பாயிண்ட்ஸ் போயிட்டீங்க. ஸோ கரெக்டாக போடுறீங்க, அப்போ 10 பாயிண்ட் வருது, உள்ளே இருப்பீங்களா, 10 பாயிண்ட்டாக வந்துச்சு அப்பாடி அப்படின்னு புக் பண்ணுவீங்க. மார்க்கெட் 50 பாயிண்ட் போகும், 50 பாயிண்ட் போகுது அப்படின்னு வெயிட் பண்ணுற எனக்கு என்ன ஆகும், 15 பாயிண்ட் போயிட்டு திரும்ப வந்து எஸ்எல் கொடுத்துரும். ஸோ ஒரு ப்ராசஸ், எனக்கு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 30லேருந்து 40 பாயிண்ட் டார்கெட், இது ரெண்டும் இல்லாமல் நான் நிஃப்டியை விட்டு வெளியே வர மாட்டேன், நிஃப்டி ஆப்ஷனை விட்டு வெளியே வர மாட்டேன், 20 பாயிண்ட் கொடுப்பேன், இல்லைனா 30 பாயிண்ட்லேருந்து 40 பாயிண்ட் எடுப்பேன் அப்படின்ற மைண்ட் செட் வரணும். இது எப்போ வரும், ஒரு செட்டப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது. அந்த செட்டப்பை எப்படி ஃபாலோ பண்ண முடியும், நீங்கள் நல்லா பேக் டெஸ்ட் பண்ணும்போது. ஓகே, இப்போ ஃபேஸ் 2க்கு வரும். ஃபேஸ் 2 வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ்க்கான டே. ஃபேஸ் 2 வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும், அந்த ரேஞ்சில் கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் ஆயிரும். அதே மாதிரி ஃபேஸ் 1ல் ஒரு நல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட் அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஃபேஸ் 2ல் ஃபேஸ் 3ல் மோஸ்ட்லி ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும், இல்லைன்னா ட்ரெண்டு சைட்வேஸ் ஆயிரும், ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் ஆகும், அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும். ஏன்னா எந்த டைரக்ஷனில் போச்சோ அந்த டைரக்ஷனில் பையர்ஸ், கீழே போயிருந்தால் செல்லர்ஸ் ஸ்ட்ராங் ஆகிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, 2 பேரில் யாரோ ஒருத்தர் ஸ்ட்ராங் ஆகிருக்காங்க ஆஸ் பர் மூமெண்ட் அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணும், சைட்வேஸ் போயிடும். எப்பவுமே எவ்ரி டைம் உங்களுக்கு அந்த வி ஷேப் ரிகவரின்றது கிடைக்காது. 10 ட்ரேடில் 2 ட்ரேடு கிடைக்கும். ஸோ அந்த வி ஷேப் ரிகவரியை நம்பி நீங்கள் அகைன் அண்ட் அகைன் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் வி ஷேப் ரிகவரி எக்க வரும்னா எப்போ பையர்ஸோ செல்லர்ஸோ ட்ராப் ஆகுறாங்களோ அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவ் கிடைக்கும். ஸோ ஃபேஸ் 2 வந்து மோஸ்ட்லி சைட்வேஸ் டு ஒரு ஃபிக்ஸ்டு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற டேவாக இருக்கும். ஸோ ஃபேஸ் 1 ஒரு வாலடைல் டேவாக இருக்கும், ஃபேஸ் 2 ஒரு
சைட்வேஸ் டு ஃபிக்ஸ்டு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற டேவாக இருக்கும். அப்போ ஃபேஸ் 3 என்னவாக இருக்கும்? ஒரு டைரக்ஷனல் டேவாக இருக்கும். ஃபேஸ் 1 வாலடைல் டே, ஃபேஸ் 2 சைட்வேஸ் டு ரேஞ்ச் பவுண்ட் டே, ஃபேஸ் 3 ஒருவேளை இங்கே பெரிய ரேஞ்ச் வரல, இங்கே நல்லா ஒரு இப்படி வந்து ஒரு நல்ல ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா ஃபேஸ் 3ல் ஒரு டைரக்ஷனல் டேவாக இருக்கும். ஒன்றா மேலே போகும் இல்லை கீழே போகும். நல்லா பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 1 o'clock மேலே மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு எந்த டைரக்ஷன் போகுதோ 50 to 60 to 70% அந்த டைரக்ஷனில் தான் ப்ரைஸ் போயிருக்கும். ஸோ நம்ம ஃபேஸ் 1 ஃபேஸ் 2லேயே மேக்ஸிமம் லாஸ் எடுத்துட்டோம், கேபிட்டலில் 50% 40% வாஷ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபேஸ் 3ல் வர இந்த டைரக்ஷனை நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. ஸோ ஆஸ் அ பிகினர், இன்னும் நீங்கள் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பார்க்கல, பெரிய லாஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க, மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபேஸ் 3ல் உங்களுக்குன்னு ஒரு செட்டப் பிளான் பண்ணுங்கள். அந்த செட்டப் படி ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் மினிமம் டார்கெட் 1:2, 1:3 அண்ட் சம்டைம்ஸ் ஃபேஸ் 3ல் 1:4, 1:8 வரைக்கும் கூட கிடைக்கும். பட் ஆஸ் அ பிகினர் 1:2, 1:3 அப்படின்ற டார்கெட்டுக்கு ப்ளே பண்ண ஆரம்பிங்க. ஒன்ஸ் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, எல்லாமே கிளியர் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா 1:4, 1:5, 1:6 அப்படின்னு நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். இல்லை இங்கே 5 லாட் போடுறீங்க, இங்கே 3 லாட் வெளியே வந்துட்டீங்க, இங்கே 2 லாட் வெளியே வந்துட்டீங்க, ஒரு லாட்டை காஸ்ட்டுக்கு வச்சுட்டு நீ எங்கே வேணால் போ, காஸ்ட்டுக்கு எக்ஸிட் ஆகிற, இல்லை 315க்கு நீ கொடுக்குற ப்ரைஸை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ட்ரேட் பண்ண பழகுங்க. அதுதான் பெஸ்ட் திங். பட் 1:2, 1:3ன்ற இடத்துல கண்டிப்பாக உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் இருக்கணும். ஸோ ஃபேஸ் 1 நான் புரிஞ்சிருச்சு, ஃபேஸ் 2 நான் புரிஞ்சிருச்சு, ஃபேஸ் 3 நான் புரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம சும்மா சார்ட்டில் ஒரு 4 நாளாக பார்ப்போம், நம்ம சொன்னதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு. ஜூன் மந்த்தே பார்ப்போமே. ஸோ ஜூன் 1 வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம டேவை 3ஆக பிரிச்சுப்போம். 11 o'clock வரைக்கும் ஒரு டே, 12 to 1 o'clock வரைக்கும் ஒரு டே, 1 o'clock. ஸோ இப்போது நம்ம டேவை 3ஆக பிரிச்சிட்டோம். ஸோ ஃபேஸ் 1ல் பாருங்கள், மார்க்கெட் கீழே வருது. ஸோ இதே மாதிரி நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த செட்டப் யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுறது இந்த இடத்துல தான். ஸோ இது ஃபேஸ் 1 வருது, திடீர்னு மேலே போகுது, வருது, திடீர்னு மேலே போகுது, வருது. ஸோ இங்கே ரெட் அண்ட் என்ன தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் இருந்தாலும் க்ரீன் கேண்டில் ஒரு ரெட் கேண்டிலுக்கு அப்புறமா வருது, 2 ரெட்டு 1 க்ரீனு, 2 ரெட்டு 2 க்ரீனு, 2 ரெட்டு 1 க்ரீனு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு டைரக்ஷனல் மூவரில் திடீர்னு கம்ப்ளீட்டாக ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி இங்கே இருக்கிற செல்லர்ஸ் எல்லாத்தையும் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபேஸ் 2ல் ஒரு டைரக்ஷனல் மூவ் வந்து சைட்வேஸ் போயிருக்கு. அப்போ ஃபேஸ் 3ல் நம்ம இந்த ஜோனை மார்க் பண்ணி வச்சுட்டு இங்கே ட்ராப் க்ரியேட் ஆனோன்னையும் இங்கே நீங்கள் செல்லிங் பிளான் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் டைரெக்டாக ஃபேஸ் 3 டைம் வந்துருச்சு அப்படின்னு போட போகிறது இல்லை. இங்கே உங்களுக்கான ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணுறீங்க. மேபி அந்த ரேஞ்சை மார்க் பண்ணி அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் ரீடெஸ்ட்டில் தான் எடுக்கணும், டேரெக்டாக எடுக்கக்கூடாது. அதுவும் யோசிச்சுங்க. எப்போவுமே ஒரு ட்ரேடை நம்ம ரீடெஸ்ட்டில் எடுத்தோம்னா தான் அதோட சக்ஸஸ் ரேட். இங்கே டைரக்ட் பிரேக் அவுட்டில் 60% அப்படின்னா ரீஸ்டேட்டில் புல் பேக்கில் 80%. 80 to 85% ஆஃப் த டைம் டைரக்ட் பிரேக் அவுட்ஸ் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ எதுக்காக நம்ம டைரக்ட் பிரேக் அவுட்ஸ் இருக்கணும்? ஒரு மாதத்தில் ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் சக்ஸஸ் ஆகிற செட்டப் இந்த பிரேக் அவுட் ட்ரேட்ஸ். ஸோ ப்ளீஸ் பிரேக் அவுட் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. புல் பேக் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த லெவலில் பிளான் பண்ணீங்களோ அந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகுதான்னு பாருங்கள், அங்கே செல் எடுங்க. பிரேக் அப் அப்படின்னா மறுபடியும் ரெசிஸ்ட் ஆகி அங்கே சப்போர்ட் எடுக்குது, அப்புறம் எடுங்க. ப்ரைஸ் உங்களுக்கு வராமையே போயிடுச்சுன்னா நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங், நாட் இன்ட்ரெஸ்டட் இன் செல்லிங் அப்படின்னு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி சூப்பராக ஒரு டைரக்ஷன் கிடச்சிருக்குது. ஸோ ஃபேஸ் 2ல் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா 120 பாயிண்ட்ஸ் ஃபால் கிடச்சிருக்குது. ஸோ அகைன் நெக்ஸ்ட் டே போயிடுவோம். 11 o'clock, 1 o'clock. ஸோ 12:30 to 1 அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் 12:30லேருந்தே ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்புறமா 1 o'clock வைக்கிறதா 12:30 வைக்கிறதான்னு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் 1 என்ன? சைட்வேஸ் பையர்ஸ் ட்ராப். ஃபேஸ் 2 என்ன?
உள்ளே வருது செல்லர்ஸ் ட்ராப். அகெயின் பிரேக் அவுட் ஆகுது பையர்ஸ் ட்ராப். ஸோ ஃபேஸ் 1 and 2க்கு என்னாச்சு, கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேஸ். ஸோ ஃபேஸ் 3ல் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், பிரேக் அவுட் ஆகுது, போயிடுச்சு. நம்மளுக்கு இங்கே ரீடெஸ்ட் பண்ணாதான் பெட்டர் என்ட்ரினும், நம்மளுக்கு இங்கே ரீடெஸ்ட் கிடைக்கவே இல்லை, போயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல 1 lot ட்ரேடர் 2 lot ட்ரேடர் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணக்கூடாது. 5 lot 10 lot 50 lot அப்படி போடுறவங்க என்ன பண்ணணும், இங்கே 25% ஆஃப் த குவான்டிட்டியாக ட்ரை பண்ணுங்கள். எந்த இடத்துல டைரக்ட் பிரேக் அவுட்டில் 25, ரீடெஸ்ட்டில் மிச்சம் 75. அப்படி நீங்கள் உங்கள் ட்ரேடை பிளான் பண்ணணும். டைரக்ட் பிரேக் அவுட் ரிஸ்கி. ஸோ ரிஸ்கி ட்ரேடில் உங்கள் குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு எஸ்எல் ஹிட் ஆனாலும் வெறும் 25% ஆஃப் த குவான்டிட்டிக்கு தான் உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகுது. ஸோ அப்படி பிளான் பண்ணும்போது இன்றைக்கி 12:30 ஒரு டைரக்ஷனல் மூவ் கிடச்சிது. 1 o'clock மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சைட்வேஸ் போயிடுச்சு. ஸோ இங்கே நம்மளுக்கு ட்ரேட் கிடையாது. ஸோ இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணியிருந்தோன்னா டன் ஃபார் த டே. ஸோ இந்த நாள் அகெயின் ஒரு டவுன் ட்ரெண்ட் டு சைட்வேஸ் போய் 1 o'clock மேலே பாருங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே போயிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுது. அகெயின் இந்த ரேஞ்சை இங்கே ரீடெஸ்ட் பண்ணி இங்கேருந்து ஸ்லோவாக மேலே போயிருக்குது. ஸோ ஒரு டைரக்ஷனல் மூவ் நம்மளுக்கு 1 o'clock மேலே கிடைக்குது. இது கம்ப்ளீட்டாக சைட்வேஸ் 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 சைட்வேஸ். ஸோ எல்லா நாளுமே தொடர்ந்து 3 நாள் சைட்வேஸ் போயிருக்கு. அதுலேயும் கொஞ்சம் கேண்டில் ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் 1 o'clock மேலே அகெயின் ஒரு டைரக்ஷனல் மூவ் கம்ப்ளீட்டாக ஃபேஸ் 1 and 2ல் சைட்வேஸ் போயிட்டு ஆஃப்டர்நூன் செஷனில் ஒரு 1 டைரக்ஷன் மூவ் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் செட்டப்புக்காக வெயிட் பண்ணி ஃபேஸ் 1 and 2ல் முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடை குறைச்சிட்டு ஃபேஸ் 3ல் உங்கள் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டபிள் ஜேர்னி இன்னுமே பெட்டராக இருக்கும். ஃபேஸ் 3 ஃபேஸ் 1ல் பெருசாக இல்லை. பை சைட் ட்ராப், செல் சைட் ட்ராப், பை சைட் ட்ராப், செல் சைட் ட்ராப், அகெயின் பை சைட் ட்ராப், ஃபேஸ் 3 1 டைரக்ஷன் மூவ். ஓகே, இங்கே ஃபேஸ் 3 வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜோன், இது ஒரு ஜோன். இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகி இவ்வளோ தூரம் போயிருக்கு. இது எல்லாமே நீ ஓவராலாக பார்க்கும்போது இது அப் ட்ரெண்ட் தான். ஆனால் ஜோனாக பிரிஞ்சு மேலே போயிருக்குது. தென் பையர் செல்லர்ஸ் ட்ராப் 1 டைரக்ஷன். இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிய ஆரம்பிச்சிருக்கும். இது லாஸ்ட் டே. ஃபேஸ் 1 டவுன் ட்ரெண்ட், ஃபேஸ் 2 சைட்வேஸ், ஃபேஸ் 3ல் இங்கே ட்ராப் கிரியேட் ஆகி ஒரு மேசிவான மூவ். ஸோ ஃபேஸ் 3ல் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும்போது 1:2 1:3ன்றதெல்லாம் உங்களோட ப்ராஃபிட் கம்மியாயிரும் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிசிப்ளினோட இப்போ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளேயே மெயிலோ மெசேஜோ கமெண்ட்டோ போட்டுருவீங்க எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருந்தீங்கன்னு. ஆனால் டிசிப்ளின்ன்றது முக்கியம். மார்க்கெட்டை லைவாக வாட்ச் பண்ணணுன்றது அதை விட ஒரு முக்கியம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம எஸ்எல் ஹண்டிங், ட்ராப் ட்ரேடிங் அதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, இல்லை இண்டிகேட்டர் பேஸ்ட் ட்ரேட்னாலும் அந்த இண்டிகேட்டர் 1 o'clock மேலே 12:30க்கு மேலே பை செல் கொடுக்குதான்னு பாருங்கள். அதன்படி 1:2 1:3ன்னு ட்ரேட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இந்த வீடியோவில் ஒன்றும் பெரிய கண்டென்ட் இல்லை. சிம்பிள். ஃபேஸ் 1னா என்ன, ஃபேஸ் 2 என்ன, ஃபேஸ் 3னா என்ன, ஃபேஸ் 1 மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஃபேஸ் 2 எப்படி பிஹேவ் பண்ணுது, ஃபேஸ் 3ல் என்ன ஆகுதுன்னு தான் நம்ம இப்போ ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததாக ஃபேஸ் 3க்கான ஒரு செட்டப் வேணும் அப்படின்னா ஃபேஸ் 3ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சீக்கிரமாக ஃபேஸ் 3க்கான ஒரு செட்டப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டாலும் உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியில் அது 0.1% ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெட்டரான வீடியோ தான் கொடுக்க நாங்கள் ஒரு டைமும் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.